வாழைக்காயை இந்த மாதிரி நல்லா மெலிசாக சீவிக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு, கூடவே பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கோட் ஆகணுன்ற அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக பெசரி விட்டால் போதும். மசாலா ஜஸ்ட்டு அது மேலே போய் டச் பண்ணாவே போதும். இது ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஊறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஒரு துண்டுகளாக அந்த வாழைக்காயை போடலாம். நல்லா உங்களுக்கு எண்ணெயோடைய சலசலப்பு குறையிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சிப்ஸு மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. இதை நம்ம ரைஸ் கூட சும்மா ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா உங்களுக்கு வெந்து நல்லா கிறிஸ்பியானதும் இதை அழகாக திருப்பி திருப்பி போட்டுட்டு நம்ம பார்க்கும்போதே தெரியும் சைட்ஸ் எல்லாமே நல்லா ப்ரௌனாக இருக்கும். இந்த டைமில் நம்ம எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா ட்ரைன் பண்ணிடலாம். மொத்த வாழைக்காவும் நம்ம போடலை, ஒரு பேட்சாக தான் போடுறோம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேட்சோ அத்தனை பேட்ச் போட்டுக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு டிஷ்யூ போட்ட பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.